பச்சை பயிர்ல கூட சூப் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா பண்ணலாம். ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க பச்சை பயிர் கடைஞ்சிருப்பீங்க, குழம்பு வச்சிருப்பீங்க, பச்சை பயிர் சாதம் கூட பண்ணிருப்பீங்க. இந்த சூப்பு கூட ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். குக்கர்ல 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் குடிக்கலாங்க. கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா மஞ்சத்தூள். அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம பச்சை பயிறு கடையிறதுக்கு இதே மாதிரி தான் பண்ணுவோம். அதே இன்கிரீடியன்ஸ் தான். ஆனா நம்ம சூப் பண்ண போறோம் இன்னைக்கு. ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல 10 நிமிஷம் வச்சீங்கன்னா சூப்பரா எல்லாமே வெந்துடும். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை தண்ணி இல்லாம நம்ம மிக்சியில போட்டு நைஸா அரைச்சுக்கணும். கண்டிப்பா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போடணுங்க. தண்ணி அதிகமா இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்சியில அரைச்சதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வர கொத்தமல்லி சேர்த்திருக்கோம், தக்காளியோட தோல் எல்லாம் இருக்கும். அதனால நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப வடிகட்டின சக்கையை வேணும்னா இன்னொரு தடவை மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு கூட வடிகட்டிக்கோங்க. திக்னஸ் மட்டும் பாத்துக்கோங்க. எனக்கு இப்ப கரெக்டான திக்னஸ் இருக்கு. அதாவது அரைச்சதோட கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப திரும்ப அடுப்புல வச்சு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ஒரே ஒரு கொதி, ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம். சோ ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா மேல கார்ன் சிப்ஸ் இருந்தா தூவிக்கோங்க. இல்ல ஸ்வீட் கார்ன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இருந்தா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே தேவையில்லை. நீங்க டம்ளர்லயே ஊத்தி குடிக்கலாம். நான் வீடியோக்காக தான் இன்னைக்கு கப்ல உங்களுக்கு ஊத்தி காமிச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்க டம்ளர்லயே ஊத்தி குடிக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. புரோட்டீன் ரிச் சூப்.